Myself is Niyata Raja. நான் SMS College of Allied Health Science லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த கிளாஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா NSAIDs பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளி NSAIDs ஆர் நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸ் வந்து எதுவுமே ஓபியாய்ட்ஸ் கிடையாது. அதே மாதிரி they are used for inflammation. அதே மாதிரி ஃபீவர் இருந்தாலும் இந்த ட்ரக்ஸ் கொடுக்கும். they are not addictable. ஸோ இதை நம்ம யூரிகோசிரிக் இன் நேச்சர்னு சொல்லுவோம். NSAIDs are generally preferred as pain relief. ஏதாவது ஒரு பெயின் இருந்தால் அதை ரிலீவ் பண்ணுறதுக்காக கொடுக்குற ட்ரக்ஸ் தான் NSAIDs. ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டிபைரட்டிக் அதாவது ஃபீவருக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது, அண்ட் இட் இஸ் யூரிகோசிரிக் இன் நேச்சர் விச் இஸ் நாட் அடிக்டபிள். ஸோ NSAIDஸ்னு பார்க்கும்போது இதில் நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்கும். நான் செலக்டிவ் காக்ஸ், ப்ரிஃபரன்ஷியல் காக்ஸ் 2 இன்ஹிபிட்டர்ஸ் அண்ட் செலக்டிவ் காக்ஸ் 2 இன்ஹிபிட்டர்ஸ். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலி காக்ஸ் என்சைம் எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். காக்ஸ் என்சைம்ங்கிறது என்ன அப்படின்னா சைக்ளோஆக்சிஜனேஸ் என்சைம். சைக்ளோஆக்சிஜனேஸ் என்சைமில் 2 டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் இருக்குது. ஒன்று காக்ஸ் 1, இன்னொன்று காக்ஸ் 2. ஸோ காக்ஸ் 1ங்கிறது ஜென்ரலி எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா எல்லா டிஷ்யூஸ்லேருந்து காக்ஸ் 1 ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ காக்ஸ் 1ஓட என்சைம் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தா டிஷ்யூவோட ஹோமியோஸ்டாசிஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, டிஷ்யூ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த என்சைம். ஜென்ரலி இது எல்லா டிஷ்யூஸ்லேருந்துமே ப்ரொடியூஸ் ஆகும். காக்ஸ் 2 enzyme is generally produced by the inflammatory cells. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் பாக்டீரியானாலேயோ இல்லை ஏதாவது ஒரு முள்ளுனாலேயோ ஏதாவது ஒரு பேத்தோஜனாலேயோ ஒரு டிஷ்யூ எஃபெக்ட் ஆகிருக்கும் அந்த செல்லிருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது தான் காக்ஸ் 2 enzymes. ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கலாக NSAIDs என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெயின் ரிலீவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கொடுக்குறோம். ஸோ நம்ம அந்த காக்ஸ் 2 enzyme மட்டும் முடிஞ்ச அளவுக்கு பிளாக் பண்ணுற மாதிரி செலக்டிவாக கொடுக்கலாம். ஓகே, பட் இது ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா நான் செலக்டிவ் காக்ஸ், ப்ரிஃபரன்ஷியல் காக்ஸ் 2 அண்ட் செலக்டிவ் காக்ஸ் 2. ஸோ இப்போ நான் செலக்டிவ் காக்ஸ் இன்ஹிபிட்டர்ஸ்னு பார்க்கும்போது இதுலேயே 7 டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பேர் சாலிசிலேட்ஸ். ஸோ சாலிசிலேட்ஸில் வர ட்ரக்கோட பேர் ஆஸ்பிரின். அண்ட் செகண்ட் கிளாஸிஃபிகேஷன் பேரா அமினோஃபினால் டெரிவேட்டிவ்ஸ். இதில் வர ட்ரக்கோட பேர் பேராசிட்டமால். அண்ட் தேர்ட் ப்ரோபியோனிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். இதில் வர ட்ரக்கோட பேர் இபுப்ரோஃபென். அண்ட் ஃபோர்த் அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். அதில் வர ட்ரக்கோட பேர் கீட்டோலோலாக். அண்ட் 5 ஃபெனாமைட்ஸ். ஃபெனாமைட்ஸில் வர ட்ரக்கோட பேர் மெஃபெனாமிக் ஆசிட். அண்ட் இதில் பைரோசோமல் டெரிவேட்டிவ்ஸ், அதில் ஃபினால் பியூட்டசோல். அண்ட் லாஸ்ட் ஆக்சிகேம்ஸ். ஆக்சிகேம்ஸில் பிராக்சிகேம்ஸ் கொடுக்கும். அண்ட் ப்ரிஃபரன்ஷியல் காக்ஸ் 2 inhibitors. ஸோ ஃபர்ஸ்ட் நான் செலக்டிவ் காக்ஸ் இன்ஹிபிட்டர்ஸ் எல்லாமே பிளாக்ஸ் போத் காக்ஸ் 1 enzyme அண்ட் காக்ஸ் 2 enzymes. அண்ட் ப்ரிஃபரன்ஷியல் காக்ஸ் 2 inhibitorsனு பார்க்கும்போது இதில் 80% என்ன ஆகும் அப்படின்னா காக்ஸ் 2 enzyme பிளாக் ஆகும் அண்ட் 20% காக்ஸ் 1 enzyme பிளாக் ஆகும். அண்ட் இதில் வர ட்ரக்கோட பேர் டைக்ளோஃபெனாக் அண்ட் அசிக்ளோஃபெனாக். அண்ட் செலக்டிவ் காக்ஸ் 2 inhibitors இது ப்ரிஃபரன்ஷியலாக வெறும் காக்ஸ் 2 மட்டும்தான் பிளாக் பண்ணும். காக்ஸ் 1 பிளாக் பண்ணாதனால எந்த டிஷ்யூஸும் அதிகமாக டேமேஜ் ஆகாது. அண்ட் இதில் வர ட்ரக்கோட பேர் செலிகாக்ஸ். ஸோ இந்த 3 கிளாஸிஃபிகேஷனில் வர ட்ரக்ஸுமே ஜென்ரல் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இட் கேன் பி எனிதிங். ஒரு டிஷ்யூ இருக்குது அப்படின்னா இப்போ இந்த டிஷ்யூஸ் என்ன ஆகும், ஜென்ரலி ஏதாவது ஒரு பாக்டீரியானாலேயோ இல்லை ஒரு வைரஸ்னாலேயோ அஃபெக்ட் ஆகும். இந்த வைரஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் மேட் ஆஃப் பாஸ்போலிபிட்ஸ். ஸோ இந்த பிளாஸ்மா மெம்பரேன் என்ன ஆகும் அப்படின்னா ரப்சர். இப்போ இந்த பாஸ்போலிபிட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா பாஸ்போலிபிட்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் இந்த பாக்டீரியா இந்த பிளாஸ்மா மெம்பரேன் உடைக்கிறதுனால இந்த பாஸ்போலிபிட்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த பாஸ்போலிபிட்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா அரக்கிடோனிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். இது அரக்கிடோனிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இதுக்கு ஒரு என்சைம் தேவைப்படும். தட் இஸ் கால்ட் அஸ் பாஸ்போலிபேஸ் E2 என்சைம். இந்த என்சைம் மட்டும்தான் இந்த பிரேக் டவுன் ஆகிற பாஸ்போலிபிட்ஸ் எல்லாமே அரக்கிடோனிக் ஆசிடாக மாறும். அரக்கிடோனிக் ஆசிட்னால நம்ம பாடியில் ரொம்ப நேரம் ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஸோ இட் ஃபர்தர் கெட்ஸ் டேஞ்சர். ஸோ இது 2ஆக பிரேக் டவுன் ஆகும். ஒன்று ப்ரோஸ்டாகிளாண்டன்ஸ், இன்னொன்று நியூகோட்ரோன்ஸ். ஸோ அரக்கிடோனிக் ஆசிட் ப்ரோஸ்டாகிளாண்டன்ஸை கன்வெர்ட் ஆகிறதுக்கு தேவைப்படுற என்சைம் தான் காக்ஸ் என்சைம். அண்ட் அரக்கிடோனிக் ஆசிட் லியூகோட்ரைன்ஸை கன்வெர்ட் ஆகிறதுக்கு தேவைப்படுற என்சைம் லிப்போ ஆக்சிஜனேஸ் என்சைம். ஸோ ப்ரோஸ்டாகிளாண்டன்ஸோட ப்ரெசன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பாடியில் இருக்க அந்த ஸ்பெசிஃபிக் நர்வை இம்பல்ஸ் பண்ணிட்டு அதை பெயின் கொண்டு வரும். ஸோ ப்ரோஸ்டாகிளாண்டின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பெயின். இப்போ நம்ம NSAIDs எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பெயின் சென்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கொடுக்குறோம். ஸோ NSAIDs கம்ப்ளீட்டாக எதை பிளாக் பண்ண போகுது அப்படின்னா இந்த காக்ஸ் என்சைம் பிளாக் பண்ண போகுது. ஸோ ஒன்ஸ் இந்த காக்ஸ் என்சைம் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரோஸ்டாகிளாண்டினோட ப்ரொடக்ஷன் இருக்காது. ஸோ நர்வ் அதிகமாக பல்ஜ் ஆகாது, அதனால வந்து பெயினும் சென்ஸ் ஆகாது. இதில் ப்ரிஃபரன்ஷியல் செலக்டிவ் என்ன பண்ணும், ஸ்பெசிஃபிக்காக காக்ஸ் 2 மட்டுமே பிளாக் பண்ணுறாங்க. அண்ட் நான் செலக்டிவ் காக்ஸ் இன்ஹிபிட்டர் போத் காக்ஸ் 1 காக்ஸ் 2 பிளாக் பண்ணுறதுனால அதில்
டிஷ்யூ டேமேஜஸும் இருக்கும், அதே மாதிரி பெயினும் ரிலீவ் ஆகும். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்து இப்போ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே எய்தர் ப்ரிஃபரன்ஷியலாகவோ இல்லை செலக்டிவ் காக்ஸ்ட்ரோ இன்ஹிபிட்டர்ஸாக தான் இருக்கும். இது ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு வகையான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். லைக் ஆஸ்பிரின்னு பார்க்கும்பொழுது இதுக்கு ஒரு குட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிபயோட்டிக் அண்ட் அதே மாதிரி இட் இஸ் ரிகோசரிக் இன் நேச்சர். அதே அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆன்டி பிளேட்லெட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஆன்டி பிளேட்லெட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆஸ்பிரின் கொடுக்கலாம். பாராமினோஃபினாலுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்காது, பட் ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும். ப்ரோக்னானிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் இப்போ மோஸ்ட்லி இபுப்ரூஃபெனால நம்ம பிளாக் பண்ணியிருக்கோம், பட் ஸ்டில் இட் ஹாஸ் அ குட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அண்ட் இட் இஸ் டாக்ஸிக் இன் நேச்சர். நம்ம இது கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். சீரியஸ்லி சாலிசிலேட்ஸ் கூட நம்ம கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கும்போது இட் காசஸ் டாக்ஸிக். அண்ட் அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் கீட்டோலாக் இட் இஸ் அ லாங் ஆக்டிங் ட்ரக். ஸோ இதை கண்டினியூஸாக எடுக்கும்பொழுது இதுவுமே டாக்ஸிக்காக மாற ஸ்டார்ட் ஆகும், பட் இட் இஸ் குட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டிபயோட்டிக் இன் நேச்சர். அண்ட் ஃபினாமின்ஸ், பைரோசோனோஜெவேட்டிவ்ஸ், டாக்ஸிகன்ஸ் எல்லாத்துக்குமே லாங் ஆக்டிங் ட்ரக்ஸ் தான். இது எல்லாத்தையுமே நம்ம ஆன்டிபயோட்டிக்காகவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிக்காகவும் கொடுப்போம். பட் இது எந்தெந்த மாதிரி பேஷண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் வர ஒரு சில ட்ரக்ஸ் ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு சில ட்ரக்ஸ் தான் மயாலஜியா, ஹெட்டேக், ஃபீவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் தி கண்டிஷன் நம்ம இந்த நான் செலக்டிவ் காக்ஸ் இன்ஹிபிட்டர்ஸ்லேருந்து நம்ம எது கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ரிஃபரன்ஷியல் காக்ஸ் இன்ஹிபிட்டர்ஸ் நம்ம ஜென்ரலி எதுக்காக கொடுப்போம் அப்படின்னா பெயின் ரிலீவ் தான். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஐஎம்லையோ இல்லை ஐவிலையோ கொடுக்குற மாதிரி ட்ரக்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம பெயின் ரிலீவ் பண்ணுறதுக்காக கொடுப்போம். அண்ட் செலக்டிவ் காக்ஸ் டூ மோஸ்ட்லி இப்போ இதுதான் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, பிகாஸ் இதுக்கு குட் ஆன்டிபயோட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் இட் இஸ் யூரிகோசிரிக் இன் நேச்சராக இருக்கிறதுனால